வணக்கம் மக்களே. 15 வருஷமா சீமான் அவர்கள் இயற்கை வளங்களை பற்றி பேசி வந்ததை தற்பொழுது உயர்நீதிமன்றம் நீதியரசர் திரு பரம சக்கரவர்த்தி அவர்கள் அந்த கருத்தை முன்னிறுத்தி கேள்வி எழுப்பியிருக்காருங்க. அது என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்ன பேசிருக்காங்கன்றத பாத்திரலாம். இயற்கை கொடையான மலை மீது இருக்கக்கூடிய காடு, மேகங்களை அறுவடை பண்ணி மழையாய் பொழிந்து அருவியாகி, அருவிலிருந்து ஆறு உருவாகி, ஆற்றிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறிலிருந்து உயிர் வாழ்கிறது. இந்த தொடர்ச்சியை துண்டிக்கிற வண்ணமா இங்க உள்ள அரசியல்வாதிகளும் தனியார் முதலாளிகளும் சேர்ந்து வளர்ச்சி என்ற போர்வையில் கல்குவாரியை அமைத்து மலைகளை உடைத்து லட்சக்கணக்கான டன் பாறைகளை பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து பல ஆயிரம் கோடி கணக்கில் லாபம் பார்க்கிறார்கள். இதனால பாதிக்கப்படுவது இங்க வாழும் மக்களும் மற்ற உயிர்களும் தான். எனவே பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்க கூடாது, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அழிக்க கூடாதுன்னு சீமான் சொன்ன இதே கருத்தை நீதி அரசரும் கல்குவாரி உரிமையாளரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காருங்க. யாரெல்லாம் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை பின்னோட்டத்துல பதிவிடுங்க. மேலும் தகவலுக்கு என்னுடைய வலையொலியை மறக்காம பின்தொடருங்க.